வணக்கம் நண்பர்களே. திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி மோடி அவர்கள் கலந்து கொண்ட டீ பார்ட்டியில கலந்துக்கிட்டாங்க. இது யார் கொடுத்ததுன்னா, மக்களவை தலைவர் ஓம் பிர்லா கொடுத்த பார்ட்டி. என்ன விஷயம்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தது, மக்களவையும் நடந்தது. கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிச்சதுங்க. ஆனா ஒரு அலுவல் நடக்கல. ஏன்னா மாணவர்கள் போராட்டம் நடந்தது அல்லவா. சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க சொன்னாங்க மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு. அது ஒரு விவாதமா நடந்தது. அதுக்கப்புறம் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதெல்லாம் நடந்தது தொடர்பாக மக்களவை மாநிலங்களவையில விவாதிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தொடர்ந்து சொன்னாங்க. அமளினா அமளி, அவ்வளோ அமளி. அதுல ஒண்ணுமே நடக்கல. ஒரு 11 மசோதாக்கள் நிறைவேறிச்சு. அது விவாதம் கூட பண்ணல. இருந்தாலும் இன்னைக்கு நாடாளுமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தருடைய கடைசி நாள்ல டீ பார்ட்டி கொடுப்பாங்க தலைவர்கள். அதுல மக்களவை தலைவர் ஓம் பிர்லா டீ பார்ட்டி கொடுத்தாரு. அதுல திரு மோடி உட்பட பல மூத்த பாஜக அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல திமுகவுடைய எம்பி கனிமொழி கருணாநிதி கலந்துக்கிட்டாங்க. என்னங்க, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதா அப்படி நீங்க கேக்குறீங்க. அது பூனைக்குட்டி வெளியே தாங்க இருந்துச்சு, நம்ம தான் உள்ள இருந்து நினைச்சிட்டு இருந்திருக்கிறோம். எப்படி போய் கலந்துக்கலாம்? அதுக்கு என்ன சொல்றாங்க, ஏங்க இப்படி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா கனிமொழி சொல்றாங்க, இது வந்து ஒரு நடைமுறையில் தான். அது மட்டும் இல்லாம நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், காங்கிரஸ் இருந்து விலகி இருக்கிறோம். என்னங்க இது, இது என்ன ஃபார்முலானே தெரியலையே, இப்படியுமா பேசுவாங்க? சரி, திமுக பாஜக நெருக்கம் காட்டுகிறதா அப்படின்னா, இதெல்லாம் தாவேக ஏற்படுத்தி விடுற பொருளிங்க அப்படின்னு திமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் எமக்கு அளித்த பேட்டியில சொல்றாங்க. இல்ல தாவேகா ஏத்தி விடுற ஸ்டோரின்னு. அப்போ கனிமொழி எதுக்கு போனாங்க? சரி, வருங்காலத்துல கனிமொழி ஒரு அமைச்சர் ஆனாங்கன்னா திரு மோடி அமைச்சரவையில் இருப்பாங்க அல்லவா, அதனால ஒரு நட்புக்காக போயிருக்கலாம். இருந்தாலும் திமுக அறிவாலயத்திற்கும் டெல்லி பாஜகவுக்கும் இடையே ஒரு நீண்ட பாலமாக இருப்பவர் கனிமொழி கருணாநிதி அப்படின்னு டெல்லி தகவல்கள் கூறுகின்றன. இப்போ திமுகவுடைய ஆதரவு பாஜகவுக்கு தேவையில்லை, திமுகவுக்கு தான் தேவை. ஏன்னா இங்க தாவேகா திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் அப்படி அள்ளி வச்சுட்டு போயிட்டாங்க. தேமுதிக மட்டும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால திமுக மத்தியில ஒரு அமைச்சராகி விடலாமா, அமைச்சர்கள் ஆகிவிட்டால் நன்கு பலம் பொருந்தியவர்களாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பா, அடுத்த தேர்தல் எப்படி சந்திப்பீங்க அப்படின்னு திமுக தொண்டர்களே கேட்கிறாங்க. எத்தனை நாள் இந்த மோடி பேஷிங் சொல்லப்படுகின்ற பாஜக எதிர்ப்பு, எப்ப பாரு திரு மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து பசை பாடி தான் திமுக இங்க ஓட்டே அள்ளி இருக்கு. இப்போ போய் மோடி பக்கத்துல உட்கார்ந்தா இங்க இருக்கிற மக்கள் இல்ல திமுக தொண்டர்களை ஏற்றுக்கொள்வார்களா? கருணாநிதி வைத்துக் கொள்ளாத கூட்டணியா? திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் ஆவதற்கு திரு கருணாநிதி அவர்கள் இங்கு எம்பிக்களை வெற்றி பெற வைத்து ஆதரவு தரவில்லையா? திமுக இருக்கும் இடத்தில் மதச்சார்பு இருக்காது அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் வசனம் பேசினாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? அடுத்து வந்த சட்டப்பேரவை தேர்தலில் வீட்டுக்கல்லவா அனுப்பினார்கள். அதுவும் நல்லா திமுக நினைவில் இருக்கும். ஆனா அது வரைக்கும் இப்ப என்னங்க பண்றது? காங்கிரஸ் தாவேகாவோட ஒட்டி கிடக்கு. பிசிக வராது, இடதுசாரிகள் வர மாட்டாங்க. இன்னும் கூட சில பேர் போயிடுவாங்க. அடுத்த மக்களவை தேர்தலில் அந்த அணி அநேகமாக ஸ்வீப் செய்துவிடும். எந்த அணி? தாவேகா அணி. அப்போ என்ன பண்றது? இப்போ போய் ஒட்டிக்கிட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கி மிச்சம் இருக்க ஒரு 2.25 வருஷத்துல இருந்து சரி ஒரு அமைச்சர்களாக இருக்கலாம்ங்கிற மாதிரி இருந்து அடுத்து வருகின்ற மக்களவை தேர்தலில் தோற்று வைத்தோம் என்றால் அதுக்கப்புறம் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்களிடம் சென்று இந்த முகத்தை காட்ட முடியுமா? ஏற்கனவே திரு மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளராக இருப்பாரா என்பது டெல்லி வட்டாரத்தில் பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே இருந்து RSS பல வேலைகளை செய்கிறது. இந்த சமயத்துல எதற்கு கனிமொழி போனாங்க? ஒரு நட்பு இருக்கட்டுமே, என்ன கஷ்டம்? இங்க திமுகவோட முன்னாள் அமைச்சர்களுக்கு எப்ப பாரு ஏதாவது ஒரு புகார் வந்துருது, வழக்கு மேல வழக்கு வருது. இதுல காப்பாத்த போறது யாரு? டெல்லி தான் காப்பாத்தணும். சரி, டெல்லி வாசலில் சென்று நின்று திரு மோடி அவர்களிடம் நட்பு பாராட்டினால் இங்கு முன்னாள் திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கான வழிமுறைகளை டெல்லி பாஜக செய்யும் அல்லவா? அந்த ஒரு எண்ணம் இருக்கு. அப்புறம் வெளியே முதல்ல போய் சேர்ந்துடக்கூடாது, ஆனா நட்பு பாராட்டணும். ஆனா தாவேக்காட்ட சொல்லணும், அவங்க பேரையே சொல்ல மாட்டாங்க, அவங்க பிஜேபி பேரை சொல்ல பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எதுக்குங்க? அவங்க பயப்படணும்? அவங்க பயப்பட மாட்டோம்னு தெளிவா சொல்றாங்க. அவங்க அமைச்சர் புஷியா வந்து தெளிவா சொல்றாரு, எங்களை யாரும் மிரட்ட முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க இப்போதான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, எந்த புகார்களும் கிடையாது. பல பல ஆண்டுகள் ஆட்சி செய்து புகார்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் திமுகவும் அதிமுகவினர்
நேரம் அதிமுகவை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறது பாஜக. ஏற்கனவே சொல்றாங்களா, ஐயா அதிருப்தி எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அதிமுக, எஸ்பி வேலுமணி, சண்முகம், இவங்கெல்லாம் தனியா ஒரு அதிமுகவை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்களா. அவங்க ரெடியா இருக்காங்க. திமுகவை அந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகவை காலி செய்வது பிஜேபியோடைய விருப்பம். அதை தாவேக்கா நன்றாக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. அதனால தாவேக்கா போய் இணைஞ்சிரும், தாவேக்கா பயந்துட்டு இருக்காங்க. தாவேக்கா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன் சமீபத்துல மத்திய அரசுக்கு எதிராக திமுக இருந்து ஒரு அறிக்கை கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு எதிர்ப்பு இல்லையே. ஏதாவது செஞ்சிருக்காங்களா, ஏதாவது எதிர்ப்பு காட்டியிருக்காங்களா? அது மாதிரிதான் தொகுதி மறுவரையறை மசோதா வரும்பொழுது கூட நடுநிலை வகிப்பாங்க திமுக அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்து தான் அந்த மசோதா ஜெயிச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நல்ல ரூட்டை போட்டு வைப்போம். ரூட்டை போட்டு வச்சா என்ன, கனிமொழி போனாங்க. ஏற்கனவே மற்ற மூத்த முன்னாள் அமைச்சர்களுக்கும் அமைச்சராக மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. மூத்த திமுக எம்பிகளுக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஏன் போய் அமைச்சரான என்ன, கொஞ்சம் 2.5 வருஷம் 2.25 வருஷம் நம்ம நல்ல ஒரு கெத்தா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏனென்றால் ஆனா பாஜக கொஞ்சம் மோடிக்கு கவலையாத்தான் இருக்கான். திமுக காரங்களை அமைச்சராக்குவதா? ஏனென்றால் இவர்கள் கில்லாடிகளாயிற்று, அதாவது நல்ல முறையில் ஆட்சி செய்து மிகச்சிறந்த சேவை செய்பவர்களாயிற்று அப்படின்னு நினைக்கிறாங்களா. ஆனா திரு மோடி அவர்கள் திமுகவை வைத்துக்கொண்டு அந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் டீல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படி நல்லா தெரியுது. ஆனா திமுக தான் போய் நிக்க வேண்டிய நிலைமை திமுகவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு மத்திய அமைச்சரானால் இங்கு தாவேக்கா ஆட்சிக்கு கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கலாம், குடைச்சல் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில அவங்கள நோக்கி போக வைக்கிறாரு திரு விஜய். என்னன்னா பாஜக நோக்கி திமுக போக வைக்கிறாரு. அதுதான் ஒரு திரு விஜயுடைய ஒரு முக்கியமான உத்தியா இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். இவங்க எந்த மாதிரி போவாங்க, தாக்கு பிடிப்பாங்களா, கடைசியில் வார்த்தை வந்து விழுந்துடுறாதா, இந்த ரூட்டு எங்கே போகுது. கனிமொழி அவர்கள் போய் கலந்துகிட்டதுலயே ஒரு ஐடியா தெரிஞ்சிருச்சு. முதல்ல கனிமொழி சோமும் அவங்க சொன்னாங்க, என்ன இருக்கு அரசியல்ல நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகையால பகைவர்கள் இல்லை போல இருக்கு, இனி நண்பர்கள் தான். அதை அவங்க கோடி காட்டிட்டாங்க. அந்த கனிமொழி சொன்னார், இந்த கனிமொழி செய்தார். நேரா போனாங்க, டீயை சாப்பிட்டாங்க. அது அரசியல் பல பேசியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வெளிப்படையெல்லாம் பேச மாட்டாங்க, பின்னணியில பேச்சு நடந்துகிட்டே இருக்கும். அந்த பேச்சு என்னங்கிறது நமக்கு இன்னும் 2-3 நாள்ல தெரிஞ்சிடும்னு வைங்க. ஆனா சட்டப்பேரவை கூட்டத்தோட நடக்கிற வரைக்கும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சாப்பிட்டா தான் இருக்காங்க. அவங்கள தாவேக்காவுக்கு ஆதரவாக திமுக இருக்கும்படி தொடர்ந்து தாவேக்கா பல்வேறு அம்சங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த தனி தீர்மானங்கள் வந்ததல்லவா, அது எல்லாம் திமுக அதிமுக செக் வைக்க தான் செய்யப்பட்டது. அது எல்லாமே திமுக நல்லா தெரியும். எத்தனை நாள் தாக்கு பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. பாஜகவோட எப்பொழுது கை குலுக்காம் என்பதற்காக திமுக காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.